மேலேப்பாடம் கிராமத்தில் சூரியன் எப்போதும் சற்று மெதுவாகவே உதித்து வந்தது. மலைகளின் சரிவுகளில் படர்ந்திருக்கும் மெல்லிய பனித்துளி மூடியை விலக்கி புல்வெளிகளில் ஒட்டியிருக்கும் பனித்துளிகளை தங்க நிறமாக்குவதற்கு அவசரமில்லாமல் இருந்தது. அந்த கிராமத்தின் தாளமும் அப்படித்தான் இருந்தது. அவசரமில்லாத அமைதியான ஒரு வாழ்க்கை. அந்த தாளத்தின் இதயத்தில் வாழ்ந்தவர்கள் கோபாலனும் சாரதாவும். ஒரு சிறிய மலைமுகட்டில் முந்திரி மரங்களும் மாமரங்களும் எல்லையாக அமைந்த ஒரு சிறு நிலப்பரப்பு. அதன் நடுவில் ஓடுவேய்ந்த மாட்டு சாணம் தடவப்பட்ட தரையுடைய ஒரு சிறிய வீடு. அதுதான் அவர்களின் உலகம். கோபாலனுக்கு அந்த உலகம் சாரதாவாக இருந்தது. சாரதாவுக்கு கோபாலனாக. அன்றும் வழக்கம் போல கோழி கூவுவதற்கு முன்பே கோபாலன் எழுந்தான். முற்றத்தில் உள்ள கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைத்து முகம் கழுவி வந்தபோது சமையலறையிலிருந்து கருப்பு தேநீரின் மனம் எழத் தொடங்கியிருந்தது. ஜன்னல் கம்பிகளுக்கு இடையே அவன் பார்த்தான் சமையலறையின் மங்கிய வெளிச்சத்தில் சாரதாவின் நிழல் உருவம் நகர்வதை. அவனது உதடுகளில் ஒரு புன்னகை பூத்தது. 20 ஆண்டுகளுக்குப் பின்னரும் அந்த காட்சி அவனது இதயத் துடிப்பை அதிகரிக்க முடிந்தது. சாரதா, அவன் நீட்டி அழைத்தான். என்ன கோபாலேட்டா, தேநீர் எடுக்கட்டுமா? சமையலறையிலிருந்து அவளது பதில் வந்தது. அவள் தேநீருடன் முற்றத்திற்கு வந்தபோது அவன் வானத்தை பார்த்து நிற்பவனாக இருந்தான். நேற்று இரவு நல்ல மழை பெய்தது, மண் குளிர்ந்திருக்கிறது. இன்று உழுவதற்கு எளிதாக இருக்கும். அவள் சிரித்தாள். மழை பெய்தாலும் வெயில் உதித்தாலும் கோபாலேட்டனுக்கு மண்ணுதான் எப்போதும் நினைவு. தேநீர் கோப்பையை அவனது கைகளில் கொடுக்கும்போது அவளது விரல்கள் அவனது கைகளை தொட்டன. அந்த தொடுதலில் இன்னும் அவர்களின் முதல் இரவின் நினைவு இருந்தது. மாமாவின் மகளாக படியேறி வந்தவள். வெட்கத்துடன் தலைகுனிந்து நின்ற சாரதா. வயல்வெளியில் நோட்டமிட்ட கள்ளப்பார்வைகளும் கோவில் முற்றத்தில் கைமாறிய கற்கண்டும் நினைவுக்கு வந்தபோது கோபாலன் மெல்ல ஒரு கண்ணை சிமிட்டினான். என்ன இவ்வளவு சிரிக்கிறது? சாரதா நெற்றியை சுருக்கினாள். ஒன்றுமில்லைடி, பழைய சில விஷயங்களை நினைத்தேன். அவன் அவளது கன்னத்தில் மென்மையாக தட்டினான். அவர்களின் வாழ்க்கை எளிமையான மகிழ்ச்சிகளால் நெய்யப்பட்டிருந்தது. வயலில் உழைப்பு, அதிலிருந்து கிடைக்கும் வருமானம், மகள் காயத்ரியின் படிப்பு. காயத்ரி நகரத்தில் உள்ள கல்லூரியில் செவிலியர் பயிற்சி பெற்று வந்தாள். அவளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், அவளை ஒரு நல்ல இடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அதுதான் அவர்களின் மிகப்பெரிய கனவு. ஆனால் சமீப காலமாக மேலேப்பாடத்தின் வானத்தில் சில கருமேகங்கள் கூடி வருவதை கோபாலன் உணர்ந்து கொண்டிருந்தான். சாரதாவின் சிரிப்பில் பழைய பிரகாசம் குறைந்ததாகவும் அவளது நடையில் வேகம் குறைந்ததாகவும் அவனுக்கு தோன்றத் தொடங்கியிருந்தது. உனக்கு உடம்பு சரியில்லையா சாரதா? பலமுறை அவன் கேட்டான். ஏய், ஒன்றுமில்லை, சிறிய அசதிதான் என்று அவள் தவிர்த்தாள். ஆனால் ஒருநாள் சமையலறையில் தலை சுற்றி விழுந்ததோடு அவளது தவிர்ப்பு முடிவுக்கு வந்தது. நகரத்தில் உள்ள தாலூக்கு மருத்துவமனையில் எப்போதும் ஒரு வகையான அலுப்பூட்டும் வாசனை இருந்தது. மருந்துகளின் கிருமிநாசினியின், மனிதர்களின் பயத்தின் கலவையான வாசனை. டாக்டர் ஜோசப்பின் அறைக்கு வெளியே உட்கார்ந்திருக்கும்போது கோபாலனின் இதயம் தாளமிடுவதைப் போலிருந்தது. உள்ளே சாரதாவை பரிசோதித்துக் கொண்டிருந்தனர். அரை மணி நேரம் ஒரு யுகம் போல கடந்தது. கதவு திறந்து ஒரு செவிலியர் வெளியே வந்து கோபாலனை உள்ளே அழைத்தார். டாக்டரின் முகம் தீவிரமாக இருந்தது. மேஜையில் சாரதாவின் அறிக்கைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. உட்காருங்கள், டாக்டர் கூறினார். கோபாலன் ஒரு நாற்காலியில் அமர்ந்தான். அவனது கண்கள் சாரதாவை தேடின. அவள் அருகிலுள்ள அறையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தாள். கோபாலன், நான் சொல்வதை கவனமாக கேட்க வேண்டும். சாரதாவுக்கு நாள்பட்ட சிறுநீரக நோய் உள்ளது. சிறுநீரகங்களின் செயல்பாடு மிகவும் குறைந்துள்ளது. இப்போதைக்கு மருந்துகளால் கட்டுப்படுத்த முடியும் என்றாலும் விரைவில் டயாலிசிஸ் தொடங்க வேண்டியிருக்கும். நிரந்தர தீர்வாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை தேவை. ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சுத்தியல் போல கோபாலனின் தலையில் தாக்கியது. டயாலிசிஸ், மாற்று அறுவை சிகிச்சை. திரைப்படங்களிலும் செய்தித்தாள்களிலும் மட்டுமே கேட்டிருந்த வார்த்தைகள். டாக்டரே, அதற்கு நிறைய பணமாகுமே? அவனது குரல் தடுமாறியது. டாக்டர் ஜோசப் அவனை இரக்கத்துடன் பார்த்தார். ஆமாம், இது செலவு மிகுந்த சிகிச்சை. ஆனால் அரசு மருத்துவமனையில் பல உதவிகள் கிடைக்கும். முதலமைச்சரின் நிவாரண நிதியிலிருந்து உதவி கிடைக்கும். அதற்கு கலெக்டர் அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். தேவையான மருத்துவ சான்றிதழ்களை நான் தயார் செய்து தருகிறேன். கோபாலனுக்கு தலை சுற்றுவது போல உணர்ந்தான். அவன் வெளியே வந்து சாரதாவை நோக்கி நடந்தான். அவள் சோர்ந்து படுத்திருந்தாள். அவனை பார்த்தவுடன் அவளது கண்களில் ஒரு நம்பிக்கையின் பிரகாசம் தோன்றி மறைந்தது. டாக்டர் என்ன சொன்னார்? அவன் அவளது கையை இறுக்க பிடித்தான். ஒன்றுமில்லைடி, சிறிய பிரச்சினை உள்ளது. மருந்து சாப்பிட்டால் சரியாகிவிடும். முதல் முறையாக அவன் அவளிடம் ஒரு பொய் சொன்னான். அந்த பொய்யின் பின்னால் ஒரு பெரிய புயலை தனியாக எதிர்கொள்ள வேண்டிய அவனது உறுதி இருந்தது. கிழிந்த குடையிலிருந்து மழைநீர் அவனது தோள்களில் விழுந்து கொண்டிருந்தது. கோபாலன் அதை கவனிக்கவில்லை.
அவனது கையில் இருந்த பிளாஸ்டிக் பையில் சாரதாவின் எதிர்காலம் இருந்தது. டாக்டர் கொடுத்த சான்றிதழ்கள், ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு, ஒரு வாழ்நாளின் முழு ஆவணங்களும் அந்த பையில் பாதுகாப்பாக இருந்தன. கலெக்டரேட் என்ற 3 எழுத்து வார்த்தைக்கு இவ்வளவு பெரிய கட்டிடம் இருக்கும் என்று அவன் முதல் முறையாக அறிந்தான். யானை போல தலை உயர்த்தி நிற்கும் அந்த கட்டிடத்தின் படிகளை ஏறும்போது அவனது கால்கள் நடுங்கின. உள்ளே மனிதர்களின் ஒரு வெள்ளம் இருந்தது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேவைகளுடன் பல திசைகளில் ஓடிக்கொண்டிருந்தனர். எங்கு செல்ல வேண்டும், யாரை பார்க்க வேண்டும் என்று தெரியாமல் ஒரு நிமிடம் அவன் திகைத்து நின்றான். அண்ணா, இந்த சிகிச்சை உதவிக்கான விண்ணப்பத்தை எங்கே கொடுக்க வேண்டும்? அவன் ஒரு தூணருகில் நின்றிருந்த ஒருவரிடம் கேட்டான். அது 3ஆம் தளத்தில் சி பிரிவில் என்று அவர் திரும்பி பார்க்காமல் சொன்னார். 3ஆம் தளத்திற்கு செல்லும் படிகளை ஏறும்போது கோபாலனுக்கு மூச்சு முட்டுவது போல இருந்தது. சி பிரிவு என்ற பலகையின் முன் ஒரு நீண்ட வரிசை இருந்தது. ஒவ்வொரு முகத்திலும் நம்பிக்கையும் ஏமாற்றமும் மாறி மாறி தோன்றியது. மணிக்கணக்கில் காத்திருந்த பிறகுதான் அவனது முறை வந்தது. கண்ணாடி அணிந்த, முடி உதிர்ந்த தீவிரமான ஒரு மனிதர் கவுண்டருக்கு அப்பால் இருந்தார். மேஜையில் வர்கீஸ் பிரிவு அலுவலர் என்று ஒரு பலகை வைக்கப்பட்டிருந்தது. கோபாலன் மரியாதையுடன் தனது கோப்பை அவருக்கு நீட்டினான். வர்கீஸ் ஒரு வகையான இலக்கத்துடன் அந்த கோப்பை வாங்கினார். ஒவ்வொரு பக்கத்தையும் அவர் அலட்சியமாக புரட்டினார். கோபாலனின் இதயத் துடிப்பு அதிகரித்தது. கிராம அலுவலரின் வருமானச் சான்றிதழ் எங்கே? வர்கீஸின் குரல் கனமாக இருந்தது. அது இதில் இருக்கிறதே சார், கோபாலன் சொன்னான். இது பழையது. இந்த நிதியாண்டின் புதியது வேண்டும். போய் அதை வாங்கி வா. கோப்பை மீண்டும் கோபாலனுக்கு திருப்பிக் கொடுத்து வர்கீஸ் அடுத்தவரை அழைத்தார். கோபாலனால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. தொண்டையில் ஏதோ அடைத்தது போல இருந்தது. அவன் ஏமாற்றத்துடன் அந்த கோப்புடன் வெளியே நடந்தான். கலெக்டரேட்டின் படிகளை இறங்கும்போது தான் ஏறி வந்ததை விட பெரிய பாரம் தனது தோள்களில் இருப்பதை உணர்ந்தான். அடுத்த 2 வாரங்கள் கோபாலனுக்கு ஓட்டமாக இருந்தன. கிராம அலுவலகத்தில் வருமான சான்றிதழுக்கு பல நாட்கள் கயிறு ஏறி இறங்கினான். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரணம் சொல்லி அவர்கள் அவனை திருப்பி அனுப்பினர். கடைசியாக கையில் இருந்த கடைசி 100 ரூபாயை தேநீருக்கு செலவாக கொடுத்தபோதுதான் சான்றிதழ் கிடைத்தது. மீண்டும் கலெக்டரேட்டில். இந்த முறை வர்கீஸ் ரேஷன் கார்டில் மகளின் பெயர் சேர்க்கப்பட்டதற்கான ஆவணம் வேண்டுமென்று சொன்னார். ஒவ்வொரு முறையும் புதிய தடைகள். கோபாலனின் கூலி வேலை முடங்கியது. கையில் இருந்த பணம் தீர்ந்தது. சாரதாவின் கழுத்தில் இருந்த மெல்லிய மாலையை அவன் விற்றான். அந்த பணத்தை கொண்டுதான் அவன் நகரத்திற்கு செல்லும் பேருந்து கட்டணத்திற்கும் உணவிற்கும் பயன்படுத்தினான். அவனது இந்த ஓட்டத்தை கலெக்டரேட்டில் உள்ள சில பழைய பார்வையாளர்கள் கவனித்து வந்தனர். அவர்களில் ஒருவராக இருந்தவர் உதவி கலெக்டர் ஆதர்ஷ். சிவில் சர்வீஸ் என்ற கனவை நனவாக்கி அமைப்பை மாற்ற வேண்டும் என்ற ஆர்வத்துடன் பணியில் சேர்ந்த ஒரு இளைஞன். கலெக்டரேட்டின் நடைபாதைகளில் நடக்கும்போது இந்த நம்பிக்கையை இழந்த மனிதனின் முகத்தை ஆதர்ஷ் பலமுறை பார்த்திருந்தான். ஒரு நாள் சி பிரிவுக்கு முன் சோர்ந்து உட்கார்ந்திருந்த கோபாலனை ஆதர்ஷ் கண்டான். அவன் அவனருகே சென்றான். என்ன அப்பா பிரச்சினை? நான் சில நாட்களாக கவனித்து வருகிறேன். ஆதர்ஷின் மென்மையான பேச்சை கேட்டு கோபாலனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு பெரிய கட்டிடத்தில் தன்னை கவனிக்கும் ஒருவர் இருக்கிறார் என்ற உணர்வு அவனுக்கு சிறிய ஆறுதலை அளித்தது. அவன் தனது துயரங்களை அந்த இளம் அதிகாரியிடம் முழுவதுமாக பகிர்ந்தான். ஆதர்ஷ் பொறுமையாக எல்லாவற்றையும் கேட்டான். அவன் கோபாலனின் கோப்புகளை வாங்கி பரிசோதித்தான். இதில் எல்லா ஆவணங்களும் சரியாக இருக்கிறதே, பின்னே என்ன பிரச்சினை? வர்கீஸ் சார் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி திருப்பி அனுப்புகிறார். ஆதர்ஷின் முகம் கோபத்தால் சிவந்தது. அப்பா, கவலைப்பட வேண்டாம். நான் பேசுகிறேன். இது எனது பொறுப்பு. கோபாலனின் கண்கள் கலங்கின. ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு உறுதியான வார்த்தையை கேட்டான். ஆதர்ஷ் என்ற இளைஞனின் உருவத்தில் கடவுள் ஒரு தேவதையை அனுப்பியிருக்கிறார் என்று ஒரு கணம் அவன் நம்பினான். உதவி கலெக்டரின் உறுதிமொழியுடன் கோபாலன் கிராமத்திற்கு திரும்பும்போது அவனது மனதில் ஒரு புதிய நம்பிக்கையின் முளை தோன்றியிருந்தது. ஆனால் கலெக்டரேட்டில் சி பிரிவுக்குள் ஒரு வேறு நாடகம் அரங்கேறியது. ஆதர்ஷ் கோபாலனின் கோப்புடன் வர்கீஸின் அறைக்கு சென்றான். வர்கீஸ் அண்ணா, இந்த கோப்பை ஒரு முறை பார்க்க வேண்டும். மேலே படத்து கோபாலனுடையது. மனைவிக்கு தீவிரமான பிரச்சினை. எல்லா ஆவணங்களும் சரியாக இருக்கின்றன. இதை விரைவாக அனுமதிக்க வேண்டும். வர்கீஸ் கண்ணாடிக்கு மேலாக ஆதர்ஷை ஒரு பார்வை பார்த்தார். அந்த பார்வையில் இலக்கமும் கேலியும் கலந்திருந்தது. 30 ஆண்டு பணி அனுபவம் உள்ள அவருக்கு ஆதர்ஷின் வயதில் எத்தனையோ சார்களை பார்த்திருக்கிறார். சார், அமைப்பின்படிதான் விஷயங்கள் நடக்கும். இதற்கு நிறைய நடைமுறைகள் உள்ளன. சார் புதியவர் என்பதால் இதன் நுணுக்கங்கள் தெரியாது. கோப்பு அதன் வழியில் செல்லும். அதன் வழியல்ல, சரியான வழியில் செல்ல வேண்டும். ஒரு மனிதனின் உயிரின் விஷயம் இது. நீங்கள் வேண்டுமென்றே இதை தாமதப்படுத்துவதாக எனக்கு தோன்றுகிறது. ஆதர்ஷின் குரல் கடுமையானது. வர்கீஸ் சிரித்தார்.
சாருக்கு தோன்றுவதற்கு ஏற்ப இங்கு விஷயங்கள் நடப்பதில்லை. எனக்கு என் வேலையை எப்படி செய்ய வேண்டும் என்று நன்றாக தெரியும். அது ஒரு தொடக்கமாக இருந்தது. கோபாலனின் கோப்பு ஆதர்ஷுக்கும் வர்கீஸுக்கும் இடையே ஒரு அதிகார போட்டியின் சின்னமாக மாறியது. ஆதர்ஷ் ஒவ்வொரு முறை கோப்பை பற்றி கேட்கும்போதும் வர்கீஸ் ஒரு புதிய விதிமுறை புத்தகத்தை திறப்பார். ஆதர்ஷின் உயர்ந்த இலட்சியங்களையும் ஆர்வத்தையும் சிவப்பு நாடாவின் கயிறுகளால் கட்டிப்போடுவதில் வர்கீஸ் மகிழ்ச்சி கண்டார். கோபாலனின் துயரம் ஊரில் பாடலாக மாறியது. இதை அறிந்த உள்ளூர் அரசியல் தலைவர் குஞ்சவராச்சன் ஒரு நாள் அவனது வீட்டிற்கு வந்தார். வெள்ளை சட்டையும் முண்டும் அணிந்து 4-5 பின்தொடர்பவர்களுடன் வந்த குஞ்சவராச்சன் கோபாலனின் தோளில் தட்டி ஆறுதல் கூறினார். நீ கவலைப்படாதே கோபாலா, நான் விஷயம் அறிந்தேன். இந்த குஞ்சவராச்சன் இருக்கும்போது நீ பயப்பட வேண்டாம். உன் கோப்பை நான் சரிசெய்து தருகிறேன். அவர் கோபாலனை அருகில் நிறுத்தி ஒரு புகைப்படம் எடுத்தார். மறுநாள் உள்ளூர் செய்தித்தாளில் அந்த புகைப்படம் வெளியாகியது. ஆதரவற்ற விவசாயிக்கு தலைவரின் உதவிக்கரம் என்ற தலைப்புடன். கோபாலனுக்கு மீண்டும் நம்பிக்கை தோன்றியது. ஆனால் நாட்கள் கடந்தும் கோப்பில் எந்த முன்னேற்றமும் இல்லை. குஞ்சவராச்சனை அழைத்தபோது அவர் தொலைபேசியை எடுக்கவில்லை. ஒரு பொது நிகழ்ச்சியில் சந்தித்தபோது நான் கலெக்டரிடம் பேசிவிட்டேன், சரியாகிவிடும் என்று கூறி தவிர்த்தார். அமைப்பின் மீது அவனுக்கு இருந்த கடைசி நம்பிக்கையும் அப்போது உடைந்தது. எல்லோரும் அவனை பயன்படுத்துகிறார்கள் என்பதை அவன் உணர்ந்தான். இதற்கிடையில் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் ஜோசப் அழைத்தார். கோபாலன் சாரதாவின் நிலை மோசமாகியுள்ளது. டயாலிசிஸ் உடனடியாக தொடங்க வேண்டும். இனியும் தாமதிப்பது ஆபத்தானது. அன்று இரவு அவன் சாரதாவை அழைத்தான். அவளது குரல் மிகவும் மெலிந்திருந்தது. கோபாலேட்டா, எனக்கு ஒன்றுமில்லை. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவள் வலியை அடக்குவதை அவனால் உணர முடிந்தது. அவனது நெஞ்சு பிளவுபடுவது போல இருந்தது. நீ பயப்படாதே சாரதா. நான் நாளையே எல்லாவற்றையும் சரிசெய்கிறேன். நமது உதவி கலெக்டர் சார் இருக்கிறார். அவர் நாளை எல்லாவற்றையும் தயார் செய்து தருவதாக சொல்லியிருக்கிறார். அவளுக்கு தைரியம் கொடுக்க வேண்டி அவன் மீண்டும் ஒரு பொய் சொன்னான். தொலைபேசியை வைத்த பிறகு அவன் முற்றத்தில் இருட்டை பார்த்து உட்கார்ந்திருந்தான். கண்ணீர் அவனது கன்னங்களில் வழிந்தது. மறுநாள் கடைசி நம்பிக்கையுடன் கோபாலன் மீண்டும் கலெக்டரேட்டுக்கு சென்றான். ஆதர்ஷ் அவனை அழைத்துக் கொண்டு வர்கீஸின் முன் சென்றான். வர்கீஸ், இதற்கு மேல் வேண்டாம். இந்த கோப்பை இன்றே அனுமதிக்க வேண்டும். இல்லையெனில் நான் கலெக்டரிடம் புகார் கொடுப்பேன், ஆதர்ஷ் கூறினான். வர்கீஸின் முகத்தில் எந்த பாவ மாற்றமும் இல்லை. அவர் கோப்பை வாங்கி கடைசி பக்கத்தில் சிவப்பு மையால் இப்படி எழுதினார். விண்ணப்பதாரரின் வருமானம் அரசு நிர்ணயித்த வரம்பை விட அதிகமாக இருப்பதால் விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகிறது. அது ஒரு பச்சை பொய்யாக இருந்தது. கோபாலனின் வருமானம் வரம்பின் பாதி கூட இல்லை. இது என்ன நீங்கள் செய்கிறீர்கள்? ஆதர்ஷ் கத்தினான். வர்கீஸ் இலக்கத்துடன் சிரித்தார். பெரிய சாரால் பேச வைத்தால் விஷயம் நடந்துவிடும் என்று நினைத்தாயா? அவர் கோபாலனை நோக்கி திரும்பினார். போய் வேறு வேலை பார். உனக்கு இது எதுவும் சரியாகாது. அந்த வார்த்தைகள் ஒரு தோட்டா போல கோபாலனின் நெஞ்சில் தாக்கியது. அவனது உலகம் அசையாமல் நின்றது. கண்களில் இருட்டு பரவியது. ஆதர்ஷுக்கும் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் ஒரு கணம் திகைத்து நின்றான். தனது அதிகாரத்திற்கு எந்த மதிப்பும் இல்லை என்று உணர்ந்த நிமிடம் அது. கோபாலன் இயந்திரமாக வெளியே நடந்தான். அவனது தோளில் தட்டி ஆறுதல் சொல்ல முயன்றார் ஆதர்ஷ். கோபாலேட்டா, கவலைப்படாதே, வேறு வழி பார்க்கலாம். வார்த்தைகளை முடிக்க ஆதர்ஷால் முடியவில்லை. எந்த வழி தனக்கு முன்னால் உள்ளது? இந்த அழுகிய அமைப்பிற்குள் தனியாக என்ன செய்ய முடியும்? அமைப்பு இப்படித்தான். கோபாலேட்டா, மன்னிக்கவும் என்று சொல்ல வேண்டியதில் அவருக்கு தன்னை பற்றியே இலக்கம் தோன்றியது. கோபாலன் ஒன்றும் பேசவில்லை. அவன் படிகளை இறங்கினான். ஒவ்வொரு அடியும் கல்லை கட்டி வைத்தது போல பாரமாக இருந்தது. நகரத்தின் கூட்டத்தில் எங்கு செல்கிறோம் என்று தெரியாமல் அவன் நடந்தான். இறுதியாக அவனது கால்கள் அவனை வழக்கமாக தேநீர் குடிக்கும் குட்டேட்டனின் கடைக்கு முன் கொண்டு சென்றன. கடையில் நல்ல கூட்டம் இருந்தது. அவன் கூட்டத்திலிருந்து ஒதுங்கி ஒரு மூலையில் உள்ள மேஜையில் உட்கார்ந்தான். அங்கு ஜன்னல் அருகில் வெளியே பார்த்தபடி ஒரு பெண் உட்கார்ந்திருந்தார். எளிமையான பருத்தி சேலை, தோளில் ஒரு துணிப்பை, அமைதியான முகம். அவர் ஒரு செய்தித்தாள் வாசித்துக் கொண்டிருந்தார். கோபாலன் அவரை கவனிக்கவில்லை. அவனது கண்கள் வெறுமையாக இருந்தன. என்ன கோபாலா, முகத்தில் ஒரு வாட்டம். கோப்பு விஷயம் என்னாச்சு? தேநீருடன் வந்த குட்டேட்டன் கேட்டான். கோபாலன் தலையை உயர்த்தவில்லை. அவனது கண்கள் கலங்கியிருந்தன. அதுவரை அடக்கி வைத்திருந்த துக்கங்கள் எல்லாம் ஒரு அணை உடைந்தது போல வெளியே வந்தன. அவன் குட்டேட்டனுக்கு முன் ஒரு குழந்தையைப் போல அழுதான். எல்லாம் முடிஞ்சு போச்சு குட்டேட்டா. அவங்க அதை நிராகரிச்சிட்டாங்க. என் சாரதா, அவளை நான். அவனது வார்த்தைகள் துண்டிக்கப்பட்டன. கடையில் உள்ள பேச்சு ஒரு கணம் நின்றது. எல்லோரும் அவனை இரக்கத்துடன் பார்த்தனர். மூலையில் உட்கார்ந்திருந்த அந்த பெண் செய்தித்தாளை மடித்து வைத்து அவனை கவனிக்கத் தொடங்கினார்.
குட்டேட்டன் அவனது தோளில் தட்டினான். அமைதியாக கோபாலா. நமக்கு வழி இல்லாமல் போகாது. என்ன வழி? எந்த வழி? மாதங்களாக நான் செருப்பு தேய்ப்பதைத் தவிர என்ன நடந்தது? அந்த வர்கீஸ் அவர் என்னை அவமானப்படுத்தி விரட்டினார். உதவி கலெக்டர் சார் கூட நிஸ்ஸகாயமாக நின்று பார்த்தார். ஏழைக்கு இந்த நாட்டில் வாழ உரிமையே இல்லை குட்டேட்டா. அவன் தனது எல்லா அனுபவங்களையும் அவமானங்களையும் நிஸ்ஸகாயத்தையும் அங்கு உரக்க பேசினான். அந்த பெண் இந்திரா ஒரு வார்த்தை கூட பேசாமல் எல்லாவற்றையும் கேட்டார். அவளது முகத்தில் இரக்கமோ ஆச்சரியமோ இல்லை, மாறாக ஒரு ஆழ்ந்த கவனம் இருந்தது. கோபாலன் பேசி முடித்தபோது கடையில் ஒரு கணம் அமைதி நிலவியது. இந்திரா மெதுவாக எழுந்தார். அவர் கோபாலன் அருகே வந்தார். உங்கள் கோப்பு எண்ணை நினைவில் வைத்திருக்கிறீர்களா? அவரது குரல் அமைதியாகவும் ஆனால் அதிகாரம் நிறைந்ததாகவும் இருந்தது. கோபாலன் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தான். அவன் தனது நினைவிலிருந்து கோப்பு எண்ணை சொன்னான். அவர் தனது தோளிலிருந்த துணி பையிலிருந்து ஒரு பழைய மாடல் மொபைல் போனை எடுத்தார். ஒரு எண்ணை டயல் செய்தார். ஹலோ, இது நான்தான். ஒரு கணம் அமைதி. மேலே பாடத்து கோபாலனின் ஒரு கோப்பு அங்கு உள்ளது. கோப்பு எண்ணம் 324 CMDRF 2025. மனைவி சாரதாவின் சிகிச்சை உதவிக்கானது. கோப்பு இப்போது சி பிரிவில் உள்ள வர்கீஸின் கையில் உள்ளது. அதை கவனிக்க வேண்டும். இது மிகவும் அவசரம். இன்றே இதற்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும். எதிர்முனையிலிருந்து பதில் வருவதற்கு காத்திருக்காமல் அவர் போனை துண்டித்தார். பின்னர் கோபாலனிடம் அரை மணி நேரம் கழித்து அந்த அதிகாரியை மீண்டும் போய் பாருங்கள் என்று கூறினார். அவ்வளவு சொல்லி தேநீரின் பணத்தை மேஜையில் வைத்து வெளியே நடந்தார். கோபாலனும் குட்டேட்டனும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். இந்த பெண் யார்? ஒரு போன் அழைப்பால் என்ன நடக்கப் போகிறது? இருந்தாலும் ஏதோ ஒரு உள்ளுணர்வால் கோபாலன் மீண்டும் கலெக்டரேட்டுக்கு நடந்தான். கோபாலன் சி பிரிவின் கதவை அடையும்போது அங்கு ஒரு அசாதாரணமான ஆரவாரம். வர்கீஸ் வியர்த்து ஒலித்து தனது அறையில் இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருந்தார். அவரது மேஜையில் இருந்த போன் இடைவிடாமல் ஒலித்துக் கொண்டிருந்தது. அதே நேரத்தில் உதவி கலெக்டர் ஆதர்ஷின் போனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. கலெக்டரின் தனிப்பட்ட ஊழியரிடமிருந்து. சார், உடனே சி பிரிவுக்கு வாருங்கள். கோபாலனின் கோப்பை உடனடியாக அனுமதித்து கலெக்டரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல மேடம் சொன்னார். ஆதர்ஷ் திடுக்கிட்டான். என்ன நடந்தது என்று தெரியாமல் அவன் சி பிரிவுக்கு ஓடினான். அங்கு கதவில் நிற்கும் கோபாலனை பார்த்தவுடன் வர்கீஸ் ஓடி வந்தார். ஐயோ கோபாலேட்டா, மன்னிப்பு கேட்கிறேன். ஒரு சிறிய தவறு நடந்துவிட்டது. கம்ப்யூட்டரில் பார்த்தபோது தகவல்கள் மாறிவிட்டன. இதோ கோப்பில் கையெழுத்து போட்டுவிட்டேன். எல்லா உதவியும் உடனே கிடைக்கும். வர்கீஸின் குரல் நடுங்கியது. உள்ளே வந்த ஆதர்ஷ் கண்டது சில மணி நேரங்களுக்கு முன்தான் இலக்கி நிராகரித்த கோப்பில் விரைவாக கையெழுத்து போடும் வர்கீஸை. கோபாலன் திகைத்து நின்றான். என்ன நடக்கிறது என்று அவனுக்கு புரியவில்லை. நிமிடங்களில் மாதங்களாக கயிறு ஏறியும் நடக்காத விஷயம் அவனது கண் முன் நிறைவேறியது. அனுமதி உத்தரவுடன் வெளியேறிய கோபாலன் நேராக ஆதர்ஷிடம் சென்றான். அவன் ஆதர்ஷின் கையை பிடித்து அழுதான். சார் காரணமாகத்தான். சார் உதவியதால். ஆதர்ஷ் சிரித்தான். இல்லை கோபாலேட்டா, இது நான் இல்லை. எனக்கும் இது எப்படி நடந்தது என்று தெரியவில்லை. புதிய கலெக்டர் நேரடியாக தலையிட்டார். புதிய கலெக்டரா? கோபாலன் திரும்பி தேநீர் கடைக்கு ஓடினான். அவன் மூச்சு வாங்கியபடி குட்டேட்டனிடம் விஷயத்தைச் சொன்னான். அந்த பெண் யாராக இருந்தார் குட்டேட்டா? குட்டேட்டன் கடையின் சுவரில் தொங்கிய செய்தித்தாளை சுட்டிக்காட்டினான். அன்று காலை வந்த செய்தித்தாள் அது. புதிய மாவட்ட கலெக்டர் இந்திரா மேனன் இன்று பொறுப்பேற்கிறார் என்ற செய்தியும் அதனுடன் ஒரு புகைப்படமும் இருந்தது. கோபாலன் அந்த புகைப்படத்தை பார்த்தான். தேநீர் கடையில்தான் கண்ட அதே அமைதியான முகம், அதே கண்கள். குட்டேட்டன் சிரித்தபடி சொன்னான், அதுதான் நமது புதிய கலெக்டர். பொறுப்பேற்பதற்கு முன் நாட்டின் நிலையை நேரடியாக பார்க்க ஒரு சாதாரண பெண்ணாக இறங்கியிருக்க வேண்டும். கோபாலனின் கண்கள் மீண்டும் கலங்கின. ஆனால் இந்த முறை அது நிஸ்ஸகாயத்தின் கண்ணீர் இல்லை, நன்றியின் ஆறுதலின் கண்ணீர். மாதங்களுக்குப் பிறகு மேலேப்பாடத்து வீட்டின் முற்றத்தில் ஒரு மழையை பார்த்து உட்கார்ந்திருந்தனர் கோபாலனும் சாரதாவும். அறுவை சிகிச்சை முடிந்து அவள் உடல்நலம் திரும்பியிருந்தாள். அவளது சிரிப்பில் பழைய பிரகாசம் திரும்பியிருந்தது. அவள் அவனது தோளில் சாய்ந்தாள். நமது கலெக்டர் மேடம் ஒரு தேவதை இல்லையா கோபாலேட்டா? அவன் அவளை இறுக்கி அணைத்தான். ஆமாம் சாரதா, சில சமயங்களில் கடவுள் தேவதைகளை பூமிக்கு சாதாரண மனிதர்களின் உருவில் அனுப்புகிறார். அதே நேரத்தில் கலெக்டரேட்டில் உள்ள தனது அறையில் உட்கார்ந்து உதவி கலெக்டர் ஆதர்ஷ் ஒரு கோப்பை பார்த்து கொண்டிருந்தான். கதவில் ஒரு நிழல் அசைவு. அவன் தலை உயர்த்தி பார்த்தான். கலெக்டர் இந்திரா மேனன். ஆதர்ஷ், வர்கீஸுக்கு எதிரான விசாரணை அறிக்கையை பார்த்தேன். நல்ல வேலை. நமக்கு இன்னும் நிறைய தூரம் செல்ல வேண்டியிருக்கிறது. இது போன்ற புழுக்களை இந்த அமைப்பிலிருந்து அகற்ற வேண்டும். அவர் அவனை பார்த்து புன்னகைத்தார்.
ஆதர்ஷின் கண்களில் ஒரு புதிய தன்னம்பிக்கை நிறைந்தது. அமைப்பை மாற்றதான் தனியாக இல்லை என்ற உணர்வு அவனுக்கு பலம் சேர்த்தது. வெளியே மழை நின்றிருந்தது. மேலே பாடத்து வானம் மீண்டும் தெளிந்திருந்தது. புதிய நம்பிக்கையின் சூரிய ஒளி அந்த சிறிய வீட்டின் முற்றத்திற்கு பரவியது.